குளிரா இருக்கு. டீ சாப்பிட போயிட்டு இருக்கோம் திருப்பதிக்கு. திருப்பதிக்கு இல்ல, திருப்பதிக்குலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் டீ கடையில பால் காலி ஆயிடுச்சு, நாங்க மட்டும் காஃபி குடிச்சோம். அதனால மாமா வந்து டீ குடிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு திருப்பதி போயிடுறோம் பாலவத்துக்கு. அப்பாப்பா அத எல்லாம் நம்புவாங்கன்றியா? காமிக்கிறேன் அந்த பால் திருப்பதிய காமிக்கிறேன், குடிக்கிற திருப்பதிய. பின்னாடி பாருங்க ஒரு மோடம் இருக்கு. அந்த பக்கம் லைட்டா கிளாஸ் இருக்கு, லைட்டா இறக்கி விட்டா அப்பதான் வந்து மிஸ்ட் போகும். அப்பதான் மிஸ்ட் போகும். மிஸ்ட் கூட போகும். நல்ல மட்டாதி நான் ஒண்ணு ஜில்ல மட்டாதி. இந்த ஆட்டோ தான் வாங்கலாம்னு இருக்கிறேன். எந்த ஆட்டோ வாங்குமாமா? இருக்கிற ஆட்டோவே வீட்டுல ஓட்டாம வச்சு திருப்பதி போறது இருக்குண்ணா. அப்படியே அப்படியே வாங்கிக்க, திருப்பதிக்கு போவோம். இன்னொரு வாட்டி அந்த ஆள்கிட்ட பேசினா நானே அடிச்சுன்னு போய்ப்போம், என்னாச்சு ஏதாச்சுன்னு. இந்த பாருங்க திருப்பதியா இந்த டீ கடை. இட்லியோட தோசை, இட்லியோட தோசை, டீ கடை, இட்லியோட தோசை. போங்க டீ கடை பாருங்க. இந்த கடைக்கு வந்துட்டு மாமா என்ன சொல்றாரு, திருப்பதின்றாரு உங்ககிட்ட. போங்க. காலையில இப்படி இது சொல்லு வீடியோ, காலையில வீடியோவா? ஆமா, வடை சாப்பிடுறியா? இது வேணும், மசாலா வடை நல்லா இருக்கணும். காலையில டீ கடைக்கான்னு கேட்டு காலையில வடைக்கு நீங்க கேக்குறாங்க பாருங்க. வடைதான் வேணும் அழுதேன். ஆமா ஆமா, அவங்க வடை வேணுமா, நாங்க சூடா இருந்தா நல்லா இருக்கும். சரி வாய் வடை வேணுமா அப்படின்றாங்க. திருப்பி நம்ம டீ கடை வச்சிருக்கான். ஐயோ டீ வடை காலையிலே வயிறு கபோன்னு பசியுது. அப்போதான் டயட்னு பார்த்தா டயட்ல இருக்கும் போல எல்லாமே ஆயிலாக போயிட்டு இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டீ சாப்பிடுறீங்களா? நீ சாப்பிடுங்க. வடை ஒத்துப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே சமையல். எங்கள் வீட்டில் சண்டே சமையல் ஸ்பெஷல் என்னன்னா மீன் குழம்பு, தலைலாம் போட்டு மீன் குழம்பு, கிழங்கா மீன் குழம்பு வச்சுட்டு கிழங்கா மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செய்ய போகிறேன், சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். தெரியுதுங்களா? தலை பயங்கர வலி, தைலம் தேய்ச்சிருக்கேன். தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல, மூஞ்சி பார்த்தாவே டல்லாக இருக்கும். சரி ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மீன் குழம்பு ஃபஸ்ட்டு. ஏய் வெளியே போ, பார்த்தீங்களா கிச்சன் வரைக்கும் வரான். ஏன் விளையாடிட்டு இருந்தியா? ஓ அதான், என்னடான்னு பார்க்குறேன், விளையாடிட்டு இருக்கேன். வாங்க சண்டே சமையல் ஸ்பெஷல் சொல்லுங்க. வெல்கம் டு சண்டே. அவரு தலையே தெரியல பாருங்க. சொல்லுங்க. வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஆமா, ஏன்னா டெய்லி சிக்கனு, பிரியாணி அப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மீன் இப்போ கூட மீன் எடுக்காத பிரியாணி செய்யறேன் அப்படின்னாரு. ஒன்னும் வேணாம், அதனால ஃபிஷ் தான் எனக்கு. எல்லாம் ஆஞ்சி இஞ்சி குத்தி எல்லாம் கிளீன் வச்சிட்டேன். ஐயோ, மீன் கூட ஆய்வாரா? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சரி ரசம் வந்து வச்சுக்கிட்டுங்க. உனக்கே தெரியாது, தலைவலி தைலம் வச்சு நிற்கிறேன். நீங்களே செய்யுங்க. அடப்பாவி, தலைவலியிலேயே நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு, எனக்கு முடியலன்னு தெரிஞ்சா ஹெல்ப் பண்ண மாட்டாரு. முடிச்சிட்டு அப்புறம் செய்யலாம் ரசம். சரியா? மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு வந்துட்டா, அப்ப அரிசி கழுவி வச்சுட்டு சாப்பாடு செய்யறேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போலாமா? சொல்லுங்க நீங்களே. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, கடுகு, வெந்தயம்,
இன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். நேற்று நைட்டும் சப்பாத்தி, இப்போ காலையில் சப்பாத்தி சுட்டு கறி குழம்பு. அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க, எதுக்கு மேலே வா நேரம் வா. பாருங்க சப்பாத்தி கறி குழம்பு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ம், நல்லா தேங்காய் பால் எடுத்து பண்ணியிருக்கிறா, அருமையா இருந்தது. அருமையாக இருந்ததா? நைட்டி போட்டுருந்தேன். அப்படியே வந்தா நீங்க உடனே வீடியோ எடுத்து விட்டுருவா. என்ன மீன் குழம்பு? ம், மீன் குழம்பு. மீன்லாம் ரேட்டா இருக்குமா? அநியாய ரேட்டு. எல்லாம் மாலை போட்டு முடிச்சு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு. அதனால மீன் எல்லா ரேட்டு. சிக்கன் ரேட்டு பார்த்தீங்களா, 1 கிலோ 280 ரூபா, 300 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அது கூட ஒன்னே சாப்பிடக்கூடாது, மீனும் சாப்பிடணும். நம்மளுக்கு ஹெல்த்துக்கு என்ன பண்றது? இப்போ வர சாப்பாட்டு பொருள் எல்லாம் சத்து இல்லாத இருக்குது. என்னென்னவோ பண்ணி உற்பத்தி பண்றானுங்க. நம்ம கண்ணில் பார்க்கல. எல்லாம் வந்து சொல்றதுதான், உணவுல ஒரு இது கிடையாது. மக்களுக்கெல்லாம் நோய் வருது, அது வருது. அந்த காலத்துல ஆள் நல்லா இருக்காங்க அப்படி பேசுறாங்களா? எல்லாருக்கும் அதே வேற ஒன்றும் இல்லை. நான் சும்மா குழந்தை என்ன பண்ணுது பார்க்கலான்னு வீட்டுக்கு போட்டு உடனே வீடியோல என்ன எடுத்து விட்டான். சொல்லுங்க. கம்மன்னு இருக்குது. இன்னும் வாசனையே வரல. வாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு போவோம். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. யாரே வரமாட்டீங்களம்மா, யாரை பார்த்து வாங்கம்மான்றது எல்லாம் இப்படி பார்ப்பீங்க. சொல்றேன், சும்மா எல்லாம் பொதுவாக சொல்றதுதான். எல்லாரும் வாங்க சாப்பிடலான்றோம். எங்க அவங்களெல்லாம் பார்க்கறது, எப்படி பார்க்கறது, கூப்பிடுறது. நம்மலாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக ஆகணும். இந்த ஜென்மம் எடுத்துட்டு நம்மலாம் ஜாலியாக இருந்துட்டு போகணும். திருப்பியெல்லாம் பார்க்க முடியாது. என்ன ஜென்மம் கொடுப்பாலும் ஆண்டவன் நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் பொறுத்து தான் இந்த வாழ்க்கையில் அமையுது. என்ன செய்யறதம்மா? பஸ்ஸில் போனால், வேலைக்கு போனால் அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிதான். இப்போ நம்ம இந்த ஃபோனில் தான் பார்க்க முடியும். கோடி மக்கள் இருக்காங்க, எங்க போய் யாரை பார்க்க முடியும்? இதுல பார்க்கலாம், எல்லாரும் எங்களை பார்க்கலாம், உங்களை நாங்க பார்க்க முடியாதம்மா. மீன் குழம்பு தாளிச்சுட்டு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வச்சு பார்க்கலாம். ஓகே, இவங்க விட்டா பேசினே இருப்பாங்க. எங்கள் அம்மா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக தான் இருப்பேன், எல்லாரும் சிரிக்க வைப்பேன், ஜாலியாக இருப்பேன். அதே மாதிரி பேசுறது ஃபோனில் எப்படி பப்பாளி பத்தியா அப்படி பேசுகிறோம் அப்படிலாம் எனக்கு தெரியாது. பப்பாளி இது குண்டு பப்பாளிமா, நீட் இல்லை, குண்டு. செம்மையாக இருக்கு குண்டு பப்பாளி. எங்கள் வீட்டில் இருக்கு, காமிக்கிற மாதிரி. போட்டிங்களா? இல்லை காமிக்கிற பாருங்க, சூப்பராக குண்டு குண்டு குண்டு. அதாவது சார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் போட்டிருப்பேன். அப்போ கொஞ்சம் மீடியமா இருந்துச்சு. இப்போ நல்லா பிஞ்சியே எவ்வளோ அழகா வளமா வருது. ஃபர்ஸ்ட் வந்து நீட்டா இருந்தது, குட்டை குட்டையா காய்ச்சிட்டு இருந்ததுங்களா. இது இன்னொரு பப்பாளி மரம், நல்லா குண்டு குண்டா காய்க்குது. குண்டு பப்பாளி பாரு. மீன் போட்டியா? இல்லம்மா, மீன்லாம் ஒன்றும் போடல, போட்டு தான் பார்க்கணும். நல்லா உப்பு உப்பு பாரு. என்ன கையில ஊத்தி பாரு. கொச்சிச்சுடா. ஐயே ஊதுறல்ல, அப்படியா கொதிக்க போகுது. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னும் கொதிக்க விட்டு மீன் போடலாமா? ரொம்ப தண்ணியல்ல, அதனால தான் இன்னும் கொதிக்க விட்டோம். அதுக்கப்புறம் போடு, சரியா இருக்கும். ரொம்ப திக்காக ஆகக்கூடாது மீன் போடு. சரி, என்ன பழக்கமா எனக்கு மீன் போடுறோம். ஃபுல்லாக மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க, தலை தான். சும்மா ஒரு 3 மீன் மட்டும் தான் உடம்பு போட்டிருக்கேன், கிழங்கா மீன். மீதியெல்லாம் தலை தான். தலை வந்து எங்கள் அம்மா தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இது வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஓகேவா? பார்க்க எப்படி இருக்கு? டக்கரா இல்லை? நல்லா ஐட்டம். சிம்பிளான மீன் குழம்பு.
ஓகே போட்டுட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் மாமா மட்டும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம சாப்பாடு வச்சுக்கலாமா? அவ்வளோதான். கிழங்கா மீன் செஞ்சு ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு தண்ணியாக தான் வச்சுருக்கேன். மீன் குழம்பு இப்போ டேஸ்ட்டு பாரு மம்மி. டேஸ்ட்டு மீன் ரொம்ப உடைக்காம இது பண்ணு. நீ நடுவில் மட்டும் கொஞ்சோடு குழம்பு மட்டும் டேஸ்ட் பண்ணு. கலராத ரொம்ப. கலர்னா முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். கலர் இதுன்னு தெரியல. அதுதான் நானே தைலம் தேய்ச்சின்னு உட்காந்துக்கிறேன். திடீர்னு தலைவலி எனக்கும். பர்ஃபெக்டா? இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. தேவி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஐயோ பெரிய இந்த தேவி நல்லா இருக்கு இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். இந்த வளவை குழவெல்லாம் இல்லை. ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். பயந்துட்டேன் திடீர்னு கத்துறேன். சும்மா ஜாலியா அவ்வளோதான். என்னமா இருக்குது. இன்னும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். பண்ணு ரொம்ப மூடாது. ரொம்ப முன்ன மீன் உடையும். கொதி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சட்டி இல்லை தேவி. இது வேற வீடியோ எடுத்து போடுறா என்ன. மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேவிமாக்கு. சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு குழம்பு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேங்க நல்லா இருக்கு. ஃபிஷ்ஷு சாப்பிட்டு பாரு. வீடியோ எடுத்து போடுறா. சாப்பிட்றதெல்லாம் என்ன கிட்ட வச்சுக்கோ. கொதிக்க கொதிக்க இருக்கும். ஆமாம் இப்போ தான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் உனக்கு. மீன் சூப்பராக இருக்கு. வா சாப்பிடுங்க. ஒருத்தர் பாருங்க இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. வெண்ணி வந்து இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு பரவாயில்லையா ஆகிட்டு வருது. ரொம்ப கொடுத்த பிடிக்காம இருந்துச்சு. பிழைக்காதுன்னு நினச்சிட்டோம் நாங்கள். இப்போ நார்மலாக ஆகிட்டு வரோம். இன்னும் சாப்பிட்றோம். சரியா சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஷட்டில் இல்லாமல் போகணுங்க. பரவாயில்ல. எப்படி மீன் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? இன்னைக்கு தான் செஞ்சுட்டேன். நான் பசி தான் சாப்பிடுவேன். நான் அவனை கொண்டுடுவேன். நீ ஒழுங்கா சொல்லு. யார் செஞ்சா சொல்லு எல்லாம். ஆமாங்க. ஏய் பொய் சொல்லாத மாமா. சொல்லு மாமா. நீங்கள் தாங்க. இன்னைக்கு மாமா ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. கை கொடுங்க. மீன் மசாலா போடுங்க. அது மட்டும் நீ தான் மசாலா மட்டும் போட்டு குத்த. டேஸ்ட் எப்படி? அடடா மசாலா போட்டு வறுக்கிறதுல இருக்குல்ல. யார்கிட்டனா கொடுத்து பாரு. வறுக்கிறது சில பேருக்கு டேஸ்ட் மாறும். கைப்பக்குவம் வேணும்ல எது செஞ்சாலும். நல்லா இருக்குங்க. சரி இவரு ஒண்ணி போடல. எங்க அக்கா பொண்ணு வந்து அதான் பறை ஏதோ ஏதிச்சு அதுல. அதனால வேற இது போட்ட தொட்டு எப்படி ஆயிடுச்சாரு இவர் தான் சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன பெண்டாவே ஒர்க்காவதா? எடுத்து சொல்லி பாருங்க. எதுக்கு போட்டோ அங்க பாருங்க. அது என்ன சொல்லுங்க. என்ன இது? சாப்பிடுங்க. இல்ல இது மெழுகுவர்த்தி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க எல்லாம் பொம்மையை வச்சுன்னு இந்த மாதிரி போட்டோ பிடிக்கிறதுக்காக பொம்மை வச்சு இந்த மாதிரிலாம் என்ன ஏமாத்துறீங்க. எப்படி இருக்கு பாருங்க. யூடியூப்ல நீங்க ஏமாத்துறீங்களா? இரு நான் எல்லாருக்கிட்ட சொல்றேன். இவங்க ஏமாத்துறாங்க. பாருமா இந்த பாரு எப்படி இருக்குமா பாக்க. பாட்டி ஓட்டையை போட்டாங்க. இவங்க தான் துரு துருன்னு அதுல போய் சொருங்கலாமா? நான் அதை ஏத்தாம அழகா சாமியாண்ட வச்சிருக்கேன். அத கரைஞ்சிடும்ல ஏத்துனா. அதுக்காக நான் ஷோவா வச்சிருக்கேன். அப்புறம் இதுவும் பொம்மை தான் தெரிஞ்சு வச்சு வாங்கி இந்த வேலை போட்டு பண்ணாங்க. வாங்கி அப்படியே வேலை போட்டான்.
அது மூடுறதுக்குள்ள கச்சிருந்தா என்ன பல்லெல்லாம் இது பரவாயில்ல கொடுத்துமா அது ஏறுது இருக்குது இல்ல நான் எதுவும் பார்க்காத அப்படியே 70 இருக்கா ஆனா அதுதான் இது வச்சுட்டு இருக்கலாம் இன்னும் ஏறிட்டு இருக்கும் ரத்தம் என்ன வீடு இவ்வளோ நிறைய கலர் கோலமா வாங்கிட்டு வந்துட்டோம் பொழுது இதுலயும் பாருங்க கலர் கோலமாவுக்கே நிறைய ஆயிடுச்சு 200 rupees ஆயிடுச்சு அப்புறம் நான் ஒரு சட்டி குட்டியா பிளாக் கலர் சட்டி ஒன்று வாங்கினேன். அங்க 100 இங்க 100. கோலம் போடுறத வேடிக்கை பார்க்க போறியா? அக்கா கோலம் போடுறத எப்படி பக்கத்துல உட்காந்து பாரு அழகா லட்டு இல்ல. இங்க பாருங்க பாப்பா கோலம் சூப்பராக போட்டுன்னுட்டா. நல்லா இருக்குங்களா? மாமா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அந்த பின்னல்ல கூட இன்னும் போடணும் பொழுதுரி. ஆமாம்மா. இன்னும் ஃபினிஷ் பண்ணணும். ஏய் மேக்ஸ் உள்ள என்ன மாமா என்ன குல்லா குளிருது. இட்லி வச்சு எத்தனைட்டா உள்ள சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கலாமா? இரு முடிக்கிட்டோம், முடிய போகுது. இப்போ பாருங்க போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பரா இல்லை மாமா? பாருங்க மாமா, இப்போ பாரு மாமா, காரம் விட்டுறீங்களா? அப்படியே வா, காரம் விட்டுருங்க. உள்ள போலாம். வண்டி விடுங்க ஓரமா. அதுதான் கால் ஏன் திருப்பிட்டு இருக்குன்னாரு டாடி. அதுதான் சொன்னேன். ரெடி விட்டீங்களா? என்ன உள்ள விட்டீங்க? யார் அது ஆர்டின்ல வந்து வச்சிருந்தது? தெரியலையே. சொன்ன மாதிரி யார் மாமா கார்ல வந்து இங்க கிறுக்கிட்டா? ஓ, அங்க ஷெட்ல விட்டதுனாலயா? ஷெட்ல விட்டதுனால யார கிறுக்கி வச்சுக்கிறாங்க. சரி வாங்க, இல்ல கேட் பூட்டிட்டுங்க. டேய் வாடா, நீ வாடா. நீ போடா, நீ வேற. லாக் பண்ணிடுங்க. இல்லை போலாமா? சாப்பிடலாமா? வண்டி ரொம்ப இப்படி விட்ட இடைஞ்சலாம் இல்லை. மேக்ஸ் கடிச்சு எதனா பண்ண கொன்றுவோன்னு. எதனா இழுத்து போட்டியோ உன்னை கொன்றுவேன். இங்க பாரு அப்பு, அப்பு இங்க பாரு மேக்ஸ். ஸ்வேதா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இட்லி மீன் குழம்பு நைட்டுக்கு, அவ்வளோதான் சாப்பிட்டு படுக்கணும். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டுக்கு. காலைல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போடணுமா, அதனால் போயிட்டாங்க. நாங்கள் வரைக்கும் தான் இட்லி ஊற்றிட்டோம், மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பை.